வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம அழகான டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் டம்ப்ளிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, என்னோடய ஸ்டைலில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இதோட ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மைதா மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் முதல்ல. அடுத்ததாக இங்கே பார்த்திங்கன்னா சுடு தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சூடாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இது போல் கரண்டியோட பின்பக்கத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்திக்கோங்க. சூடாக தான் இருக்கும், பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு சப்பாத்தி டோ போல் பிசைஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சப்பாத்தி டோ போல் பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு விடாது அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. உள்ளே ஏதோ கட்டிகள் இருந்தாலும் அது ஈவன் ஆகிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணி தான் சேர்க்கணும். கை பொறுக்கிற சூடு வார்ம் வாட்டர் அப்படியெல்லாம் இல்லை, நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்த்திக்கணும். இப்போ நம்ம ஒரு டோவாக பிசைஞ்சாச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது போல் துணி போற்றி வச்சிடலாங்க. இதுக்குள்ளே வைக்கிறதுக்கான பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். இங்கே நம்ம வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல, வெங்காயத்தாள் தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா வெங்காயம் சேர்க்கும்போது வெங்காயம் நீர்த்து விட்டுரும். அதுக்காக நம்ம வெங்காயத்தாள் இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தால் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இங்கே நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. தக்காளி கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே நம்ம தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன், அது மேலே ஒரு துணியை வச்சிடுறேன். நம்ம கட் பண்ண இந்த தக்காளியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இது போல் தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாதக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க, ரசம் வைக்கும்போது சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த தக்காளி ஜூஸோட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து முகத்துக்கு ஒரு பேக்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை நல்லா பிழிஞ்சாச்சு. இந்த வெங்காயத்தாளோட நம்ம பிழிஞ்ச இந்த தக்காளி சதையை சேர்த்திடலாம். இங்கே நம்ம இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம பீட் பண்ண முட்டையை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு ஒரு ஸ்க்ராம்பிள்ட் எக் போல் வரணும், பொரியலாட்ட வரணும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க, ஹை பண்ணிடாதீங்க. இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே உடச்சி விட்டுறலாம். இந்த பேன் ஹீட்லேயே மீதமும் குக் ஆகிடும். நமக்கு ஓவர் குக் ஆக வேண்டாம். இது போல் அப்படியே கொத்தி விட்டோன்னா நல்லா பொடி பொடியாக ஆகிடும். இப்போ இந்த முட்டையும் இந்த தக்காளி வெங்காயத்தாளோடு சேர்த்திடலாங்க. இங்கே நம்ம காரத்துக்காக குறுமிளகு மட்டும்தாங்க சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு கூட சேர்த்திக்கோங்க. நான் இதில் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை, காரத்துக்கு வெறும் குறுமிளகு மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா இன்னும் கூட சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்னதாக உருட்டிக்கலாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, மலை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சின்னதாக உருட்டிக்கலாம். சும்மா இப்படி கிள்ளி எடுத்திங்கனாலே போதும், அதிகமாக வேண்டாம். இங்கே நம்ம கொஞ்சமாக மைதா எடுத்து வச்சுருக்கோம் டஸ்ட் பண்ணுறதுக்காக. நம்ம இதில் டஸ்ட் பண்ணிவிட்டு உருட்டிக்கலாங்க.
இது போல் குட்டி குட்டியாக உருட்டுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெருசாக கூட சப்பாத்தி போல் உருட்டிட்டு ரவுண்டாக சின்ன சின்ன கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் இது போல் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கோம். இதில் நம்ம பூரணம் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். ஏன்னா குட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக. நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் சுற்றியும் இது போல் கடைசியாக மிச்சம் இருக்கிறதையும் இது போல் அழுத்தி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் எல்லாத்தையும் நம்ம செய்து வச்சுக்கலாம். இங்கே நம்ம லைனாக ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இங்கே நம்ம இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெயை தொடச்சி விட்ருக்கோம். இப்போது லைனாக அடுக்கி விட்டுறலாங்க. ரொம்ப நெருக்கி வைக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் விட்டு வையுங்க. இங்கே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிட்ருக்கு. நம்ம இட்லி பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். டேஸ்டியான கிளாஸ் டம்ப்ளிங்ஸ் தயாராகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். டேஸ்டியான கிளாஸ் டம்ப்ளிங்ஸ் தயாராகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பூரணம் நமக்கு வெளியில் நல்லாவே தெரியுது, கிளாஸ் ஆட்டம் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம இந்த பூரணம் தான் வைக்கணுமான்னா இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு சிக்கன் கீமாவை கூட உள்ளே வைக்கலாங்க, நல்லா இருக்கும். நான் செய்த இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் டம்ப்ளிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.